ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீட்னா கிச்சன் வெல்கம் யூ ஆல். வாங்க இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன். என்னென்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை. எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆகட்டும். இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ உளுந்து போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். உளுந்து கம்மியாக போட்டு உளுந்து அதிகமாக போட்டிருக்கேன், கடுகு கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப உளுந்து பிடிக்கும், அதனால் நான் உளுந்து நிறையா போட்டுக்குவேன். உளுந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்குவேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்களும் அப்படியே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அப்புறமேல் தயிர் சாதம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த ஒரு குச்சியோட இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு நான் ஷேப்லெஸ் தான், எனக்கு வந்த ஷேப்புக்கு நான் வெட்டியிருக்கேன். ஆனால் ரொம்ப நைஸாக வெட்டணும், அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும். கொஞ்சம் மொத்தமாக வெட்டினீங்கன்னா லேட்டாக வேகவும் வேகாது சில டைம். ஸோ ரொம்ப நைஸாக வெட்டிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டணும். கொஞ்சம் அடி பிடிக்கும், அது பரவாயில்ல. அடி பிடிச்சாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ பார்க்கலாம். நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது மஞ்சத்தூள் போடுறதுக்கு முன்னாடி நான் ஏன் கிண்டுறேன்னா, இது இப்போயே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் சட்டியில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு கிண்டிட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூள், இது 3 ஐட்டம் தான் நம்ம சேர்க்குறது. தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறதே. இது கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் ஆடும் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். நல்லா பார்க்கவே சூப்பராக எச்சி ஊறும், டெலிஷியஸாக இருக்கும் சூப்பராக. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப அடி பிடிக்கும். ஸோ புறையேற ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு வேண்டான்றதுக்காக நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவேன் நடுவில். ரொம்ப அடி பிடிக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழெல்லாம் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஏன் நான் தண்ணி ஊற்றுறேன்னா எங்கள் வீட்டில் பர்சனலாக தண்ணி ஊற்றினா தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்றிக்கின்றேன். மற்ற எங்கள் அம்மா வீட்டிலலாம் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக தான் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த அடி பிடிக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றிடுவேன் பர்சனலாக. இன்னும் கொஞ்சம் காரமும் நமக்கு சேரும் தண்ணி ஊற்றினோன்னா, அதனாலே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக அடி பிடிச்சிச்சு எனக்கு. இது கழுவுனாலும் உடனே சீக்கிரம் போயிடும். நீங்கள் போட்டு ஊற வச்சு அந்த மாதிரிலாம் கழுவ வேணாம். தண்ணி ஊற்றினாலே அந்த மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்துடும்.
இப்போ வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3/4 வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம செஞ்சதே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கீர்த்தனா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோவில் வரேன். பாய்.